வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது போன எபிசோட்லேருந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ அவனை கட்டி போட்ட கையிலேருந்து தப்பிச்சுட்டு வந்து நான் தாண்டா சாவுக்கே கடவுள் உங்களா சாவடிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அவன் பாஸ் லைஃப் செல்ஃப் வெளியே வந்திருக்கான். அதுலேருந்து பார்த்தோம். இப்போ அதுலேருந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடு பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம என்கே மன்வா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் தாண்டா சாவுக்கே கடவுள் உங்களனா சாவடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படும் போது அவனோட பாஸ்ட் லைஃப் செல்ஃப் வெளியே வந்திருக்கான். அதை பார்த்து அந்த பாஸ் என்னடா சாவுக்கே கடவுளே சின்ன பிள்ளையா இருந்துட்டு வாயப்பாரு திமிரு பிடிச்சவனை உன் தலையை வெட்டுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்வாடை எடுத்துகிட்டு வர. அதை பார்த்து நம்ம ஹீரோட தங்கச்சி பயந்துட்டு அண்ணே அப்படின்னு கத்த திரும்பி பார்ப்பான் நம்ம ஹீரோ. அதை பார்த்து அந்த குண்டனும் பாஸ் அந்த குழந்தைய என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க அந்த பாஸ் சொல்லுவார் தூங்க வச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே அவன் சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தங்கச்சியை பிடிக்கிறதுக்கு ஓடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ அவனை துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுவான். நீ என் தங்கச்சிக்கிட்ட நெருங்காதே அப்படின்னு. அந்த பாஸோ நம்ம ஹீரோ பின்னாடி நின்றுக்கிட்டு ஸ்வாடை ஓங்கிக்கிட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெட்ட நம்ம ஹீரோ டாச் பண்ணிடுவான். ஆனாலும் நம்ம ஹீரோக்கு பின்னாடி காயமாயிரும். அந்த குண்டு நம்ம ஹீரோ தங்கச்சி பக்கத்துலேயே போயிருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என் தங்கச்சி மேலே கையை வச்சே உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். மறுபடியும் அந்த பாஸ் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அவனை குத்த வர நம்ம ஹீரோ அதை பார்த்து ஈஸியாக டாச் பண்ணி அப்படி கீழே லேண்ட் ஆயிடுவான். அதை பார்த்து அந்த பாஸ் எப்படி இதை பண்ணேன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்து நிற்கும் போது நம்ம ஹீரோ லேண்ட் பண்ணதோடு அவனுக்கு ஒரு பவர்ஃபுல் பஞ்சு அவன் வயிற்றுலேயே வைப்பான். அவன் அப்படியே சுருண்டி கீழே விழுந்துருவான். உனக்கு அப்புறம் மாட்டி வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தங்கச்சியை காப்பாற்ற போவான். அந்த குண்டனும் நம்ம ஹீரோட தங்கச்சி பக்கத்துலேயே போயிருப்பான். நம்ம ஹீரோட தங்கச்சியை தூக்கி வச்சுட்டு அங்கே நில்லு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்த உன் தங்கச்சி உசுறு உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவன் மிரட்ட நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட அவன் மூஞ்சிலேயே குத்த வந்திருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவன் மூஞ்சிக்கு நேரே நிப்பாட்டியிருப்பான். அந்த பவர்ஃபுல் பஞ்சை பார்த்துட்டு அந்த குண்டனே மிரண்டுருவான். அந்த குண்டை நம்ம ஹீரோட தங்கச்சி தொண்டையிலே கத்தியை வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் சொல்கிறதானா கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிரட்ட நம்ம ஹீரோ என் தங்கச்சியை போக விடு அப்படின்னு சொல்லுவான். எதுக்கு நான் உன் பேச்சை கேட்கணும்னு சொல்லி அந்த குண்டங்க சொல்லும்போது நம்ம ஹீரோ கோவத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிற்பான். இப்போ திடீர்னு அந்த பாஸை அவன் பின்னாடி வந்து நம்ம ஹீரோ முதுகுலேயே ஒரு வெட்டிடுவான். நம்ம ஹீரோ வெட்டினதை பார்த்து நம்ம ஹீரோட தங்கச்சி அண்ணேன்னு கத்த அவள் வாயை அந்த குண்டை மூடிடுவான். அப்போ அந்த பாஸு சின்னோண்டு பையன் நீ என்னையை எதிர்த்து என்னையை அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வச்சுக்க நிற்பார். அந்த ஸ்வாட்லேருந்து நம்ம ஹீரோ விட்டு ரத்தனா வடிஞ்சு ஓடும். நம்ம ஹீரோ கோவப்பட்டு மறுவாட்டியும் அவனை அடிக்க போவ இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சின்னா உன் தங்கச்சி உசுறு உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டை நம்ம ஹீரோட தங்கச்சி கழுத்தில் இன்னும் ஒட்டி வச்சுருப்பான் அந்த கத்தியை. அதை பார்த்த நம்ம ஹீரோ எதுவும் பண்ண முடியாமல் நிற்பான். அப்போ அந்த பாஸோ நல்ல வேலை பண்ண குண்டு பையலே உனக்கு இன்னும் 2 மடங்கு காசு அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்ல அந்த குண்டை சிரிச்சுக்கிட்டு நிற்பான். அப்போ அந்த குண்டன் பின்னாடி யாரும் நிற்பாங்க. அந்த குண்டன்னு திரும்பி பார்ப்பான். யாருன்னு பார்த்தா அந்த குறுப்பில் உள்ள தடியன் தான். அவன் திடீர்னு வந்து அந்த குண்டனோட கழுத்தையும் கையையும் பிடிச்சிருவான். அப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி அவன் கையிலேருந்து கீழே விழுந்துருவா. அந்த தடியன் சொல்லுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்குன்னு இந்த மாதிரி பண்ணுவியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல அந்த பாஸோ என்னடா பண்ணுற முட்டா பயலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துவான். அப்போ நம்ம ஹீரோ இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் முன்னாடி ஜம்ப் பண்ணி போய் நின்று நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறியனா வச்சுக்கிட்டு ஒரு பவர்ஃபுல் பஞ்சு வைப்பான் அந்த பாஸ் மூஞ்சிலேயே. அந்த பாஸ் பறந்து போய் சோத்திலே சொருவிக்கிட்டு நிற்பான். இதை பார்த்து அந்த குண்டை அந்த தடியன்ட்டு எப்படியோ தப்பிச்சுட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி மறுபடியும் பிடிக்க போவான். நம்ம ஹீரோ அவன் முன்னாடியே வந்து நிற்பான். இப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி அண்ணே அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோ ஒரு பவர்ஃபுல் கிக்கு அந்த குண்டை மூஞ்சிலே விடுவான். அந்த குண்டை உருண்டு போய் கீழே விடுவான். அப்படி இருந்து நம்ம ஹீரோ விட மாட்டான். அவன் மூஞ்சியை பிடிச்சி தூக்கிட்டு போய் சுவத்தில் வச்சு ஒரே அடி அந்த அடியில் அந்த சுவரே கிராக் விழுந்துடும். அந்த குண்டை முடிய பிடிச்சி தூக்கும் போது என்னை விட்டுரு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த குண்டை கெஞ்சுவான். அதை நம்ம ஹீரோ காதிலே வாங்க மாட்டான். அவன் பெரியனா வச்சுக்கிட்டு மூஞ்சியில் வச்சு குத்து 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 குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பான். அவன் கோவப்பட அவன் பாஸ்ட் லைஃப் செல்ஃப் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோட தங்கச்சி பயந்து அண்ணே அப்படின்னு சொல்லி கத்துவா. ஆனால் நம்ம ஹீரோ கண்ட்ரோல்லே இருக்க மாட்டான். அவன் அந்த குண்டனை மூஞ்சிலே வச்சு குத்திக்கிட்டே இருப்பான். விடாமல் குத்திக்கிட்டே இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோட தங்கச்சி ஓடி போய் நம்ம ஹீரோவை கட்டி பிடிப்பா பின்னாடி இருந்து. அப்புறம் தான் நம்ம ஹீரோ சுயநினைவுக்கே வந்திருப்பான். இப்போ என்ன நடந்துச்சு இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்து அதிர்ச்சியாகி நிற்பான். அப்போ யாரோ கதை உடச்சிட்டு உள்ளக்க வருவாங்க. யாரும் பார்த்தா சாடோ சோல்ஜரில் ஒருத்தன் தான் உள்ளக்க வந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டா கிட்னாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி நிற்பாங்க. கிடக்கிற சூழ்நிலையை பார்த்து அங்கே எல்லோரும் ரத்த வெள்ளத்தில் கிடப்பாங்க. என்ன நடந்துச்சு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சோல்ஜர் உள்ளக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பார். அவரும் அதிர்ச்சியாகி இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தங்கச்சியோட மயங்கி கிடப்பான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பாவும் வந்துடுவார். வந்துட்டு இது உண்மையிலே பண்ணது ஜின்வு தானா அப்படின்னு கேட்பார். எஸ் லார்டு, இது பண்ணது யங் மாஸ்டர் தான், அதுக்கு சாட்சி அந்த தடியன் அப்படின்னு சொன்னோன்னே அவனை ஒரு கண்ணால் பார்த்துட்டு நம்ம ஹீரோட அப்பா ஹீரோ பக்கத்தில் போவார்.
அப்புறம் ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு ஒரு க்ளீனான துண்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜரோ ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ அப்பாட்ட கொடுப்பான். அந்த துண்டை வாங்கி நம்ம ஹீரோ அப்பா ஹீரோவுக்கு கட்டுப்போட்டுக்கு இருக்கும் போது ஹீரோ முழிச்சிருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்பா உனக்கு எங்கேயாச்சும் வலிக்குதா அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஹீரோ இல்லை, ஆனால் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ அப்பா ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு மெடிசன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மெடிசனை வாங்கி நம்ம ஹீரோவுக்கு மருந்து போட்டுக்கு இருப்பார். இது கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டுக்கு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோ எனக்கு போதும், ஃபஸ்ட்டு தங்கச்சியை பாருங்க அப்படின்னு சொல்ல அவள் நல்லா இருக்கா இல்லை, ஆனால் நான் தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்ணலை, அதுவும் இல்லாமல் என்னால் கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா அவனை கட்டி பிடிச்சிட்டு நீ பண்ணதுன்னா நல்லது தான், நீ ஒன்றுமே தப்பு பண்ணல, நீ பண்ணது நல்லது தான், நீ உசுரோடு இருக்கிய அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு வழியாக எல்லோரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் தூங்கி இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க 2 பேரும் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு வெளியே அப்படின்னு. ஆமாம், ஆனால் எனக்கு என்ன பயம்னா அவன் மேலேயே ரொம்ப பழிய போட்டுக்கிறான், அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவார். நம்ம ஹீரோ அம்மாவோ நான் இன்னும் கொஞ்சம் கவனிப்போடு இருந்திருக்கணும், குழந்தைகள் மேலே இன்னும் கவனமாக இருந்திருக்கணும், இதெல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. இது ஓன் தப்பு மட்டும் இல்லை, ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவாங்க. சரி அந்த கிட்னாப்பருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ அம்மா கேட்க அப்போ ஒரு சாட சோல்ஜர் வந்து லார்ட் அந்த கிட்னாப்பர்ஸ் எல்லாத்தையும் சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டியாச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அப்பா அவங்க சொன்னதை காதில் வந்துச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மாட்ட கேட்பாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. சரி அப்போ நான் போய் டீ போட்டுட்டு வரேன், குழந்தைகள் எந்திரிச்சாங்கன்னா குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டீ போட போகும்போது எனக்கும் டீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சொல்லுவார். சரி நான் போய் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அம்மா போவேன். அப்போ ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோ அப்பா முன்னாடி வந்து லார்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியாச்சு, யங் மாஸ்டரை பற்றி யாருக்கு அதுக்கும் போகாது அப்படின்னு சொல்ல சரி ஓகே, ஆனால் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் இழுக்க எனக்கு தெரியும், ஆனாலும் இது என் மகன் அப்படின்னு சொல்லுவார். இங்கே நம்ம ஹீரோ தூங்கி இருக்கும்போது அவன் கனவுக்குள்ளே கொலகாரன், நீ ஒரு கொலகாரன், நீ நல்லவன் மாதிரி நடிக்கிற, உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரிய வரும், நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அவன் மண்டையில் சொல்கிற மாதிரி இருக்கும். அவன் கையை பார்த்தா அவன் கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். திடீர்னு பார்த்தா அவன் பாஸ்ட் லைஃப் செல்ஃப் முன்னாடி வந்து நிற்கும். வாயை மூடு, எனக்கு தெரியும் நான் யாருன்னு, நீ சொல்ல தேவையில்லை, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான் கனவுக்குள்ளேயே. அப்புறம் அம்மாவை நினச்சி பார்ப்பான், அடுத்ததாக அப்பாவை நினச்சி பார்ப்பான். நான் அந்த பாஸ்ட் லைஃப்குள்ளே போகக்கூடாது, நான் மான்ஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கனவுலேயே அழுவான். இங்கே கனவுக்கு வெளியே நம்ம ஹீரோட தங்கச்சி அவன் கையை பிடிச்சோன்னே நம்ம ஹீரோ முழிச்சிருவான். அண்ணே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பா. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து நான் என் தங்கச்சி முன்னாடியே அழுவுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைப்பான். அப்புறம் நம்ம ஹீரோட தங்கச்சி சொல்லுவா, அண்ணே நீ நல்லவன் தான், நீ கெட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவா. நம்ம ஹீரோவோ என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவன் தூங்குறத பார்த்துட்டு தேங்க்யூ செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லுவான். அப்படியே கொஞ்ச நாள் கழித்து வானத்தில் ஒரு புறா யாருக்கும் மெசேஜை டெலிவரி பண்ணுறதுக்கு போகும். அது நேர்க்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் வரும். அங்கே நம்ம ஹீரோ வீட்லேயோ நம்ம ஹீரோ அப்பா எதையோ பார்த்து படிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போலாம் அந்த பூரா நம்ம ஹீரோ அப்பாட்ட டெலிவரி பண்ணி அந்த மெசேஜை பார்த்த நம்ம ஹீரோ அப்பா சந்தோஷப்படுவார். அதுக்குள்ளேயும் பர்த்டே வந்துருச்சா, 11 வயசாகிடுச்சு, அதுக்குள்ளேயும் அவனுக்கு டைம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நினச்சி அந்த புறாவுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருப்பார். இங்கே நம்ம ஹீரோ டீச்சர் முன்னாடி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போல்லாம் நம்ம டீச்சரோ இன்றைக்கி இது போதும் அப்படின்னு சொல்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரை குறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். என்ன உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை கீழே வச்சுட்டு எந்திரிச்சு ஓட போவான். நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்ல அவன் அப்படியே உட்காந்துருவான். அப்புறம் இன்னிலேருந்து உனக்கு ஹோம்ஒர்க்கும் இல்லை, கொஞ்ச நாள் லீவு அப்படின்னு சொல்ல அவனுக்கு இடியே விழுந்துரு, என்ன உண்மையை தான் சொல்கிறாரா பொய்யை சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரை குறுன்னு பார்ப்பான். உன் பிறந்த நாள் வருதுல்ல, அதான் இது என் கிஃப்டாக வச்சுக்க அப்படின்னு சொல்ல என்ன அதுக்குள்ளேயும் என் பிறந்த நாளா அப்படின்னு சொல்ல ஆமாம் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்லுவார். சரி நான் போயிட்டு வரேன், உன் பிறந்த நாளில் நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் எந்திரிச்சு போயிடுவார். இங்கே நம்ம ஹீரோவுக்கு லீவு கிடச்சதை நினச்சி சந்தோஷமாக எந்திரிச்சு நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்போல குவாங்கும் பின்னாடி நின்றுக்கிட்டு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அப்படியே நின்றுவான். இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குல்ல, கிளாஸில் என்னமாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்க ஆமாம் எனக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுத்துருக்காங்க, ஆனால் இதான் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்ல எதுக்கு இப்படி சொல்கிறிய அப்படின்னு குவாங்கும் கேட்பான். என் பர்த்டேக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பிரேக் கொடுத்ததில்லை, அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு குவாங்கும் சொல்லுவான். அது மட்டும் இல்லை எனக்கு ஹோம்ஒர்க்கும் கொடுக்கல, இதான் ரொம்ப எனக்கு ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது அப்படின்னு சொல்ல நம்ம குவாங்கும் முழிப்பான், என்ன சொல்கிறிய அப்படின்னு. ஆனால் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். குவாங்கும் உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம குவாங்கும் வாயே திறக்க மாட்டான். எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புவான்.
வாயை திறந்து சொல்லி எல்லாத்தையும் அப்படின்னு கத்துவான். வாயே திறக்க மாட்டான் நம்ம குவாங்கும். 10 அடி தள்ளி ஓடி போய் எனக்கு ஒன்றுமே தெரியாது, உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நீ நடக்கிறத பார்த்தா ஏதோ உனக்கு தெரியுது சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம குவாங்கும் வாயே திறக்க மாட்டான். நீ வாயை திறக்க மாட்டில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்ப்பான். சுற்றி பார்த்துட்டு அந்த சோறை பார்ப்பான். சோறை பார்த்துட்டு சோத்துலேயே ஏறி ஜம்ப் பண்ணிடுவான். அப்புறம் குவாங்கும் பக்கத்தில் ஓடியாந்து யங் மாஸ்டர் எங்கே போறிய அப்படின்னு கேட்பான். ஒரு நக்கல் சிரிப்பான் நம்ம ஹீரோ. அதை சிரிச்சிட்டு எனக்கே தெரியாது நான் எங்கே போகிறேன்னு அப்படின்னு சொல்லுவான். எங்கே போறிய சொல்லுங்கள் யங் மாஸ்டர் அப்படின்னு கேட்க எனக்கு உண்மையிலேயே நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவான். அதை பார்த்து குவாங்கும் அவனை துரத்திக்கிட்டு ஓடுவான். நம்ம ஹீரோ நேர்க்க ஒடியாந்து நம்ம ஹீரோட தங்கச்சியை தான் பார்க்க வந்திருப்பான். நம்ம ஹீரோட தங்கச்சியோ என்னமோ மெடிசன் தயாரிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கதவுக்கு வெளியே நின்று ஒரு சத்தம் போடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோட தங்கச்சி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சிட்டு நிற்பான். யங் மாஸ்டர் என்னமாச்சும் வேலையாக வந்தீங்களா அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு ஸ்டடி முடிஞ்சு நான் அதனால் என் தங்கச்சியை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு என்னமாச்சும் வேலை இருக்கோ அப்படின்னு கேட்கும் அந்த மெய்டு. அப்போ நம்ம ஹீரோட தங்கச்சிக்கு மண்டையில் ஒரு பல்ப் எரிஞ்சு நான் அண்ணனோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு நிற்பாள். அதை பார்த்து நம்ம ஹீரோ சரி போய் உன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட தங்கச்சி ஓடிக்கிட்டு இருக்கும்போது எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி வீசிட்டு ஓடுவா. அதை பார்த்து அந்த மெய்டு யங் மிஸ் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடும். அது பின்னாடி நம்ம ஹீரோ கதவை சாத்திட்டு குவாங்குவை பார்த்துட்டு குவாங்கும் நீ எதையும் பார்க்கலையில அப்படின்னு கேட்க நம்ம குவாங்கும் தலையிலே ஒரு அடி அடிச்சுக்கிட்டு நான் எதுக்கு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அங்கே நம்ம ஹீரோட தங்கச்சியும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோ நீ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு செக் பண்ணுவோம் கையை கொடு அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோட தங்கச்சியும் கையை கொடுப்பா. அதை அவன் செக் பண்ணி பார்ப்பான் சக்தியை பயன்படுத்தி. அதை பார்த்த நம்ம குவாங்கும் யங் மாஸ்டரோட சக்தி இருக்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பான் மனசுக்குள்ளேயே. அங்கே நம்ம ஹீரோ தங்கச்சி கையை விட்டுருவான். அண்ணே நான் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் ரொம்பவா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு நிற்பான். அண்ணே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நீ இம்ப்ரூவ் ஆகிருக்க, நான் சொல்கிறத நீ டெய்லியும் பயிற்சி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக அப்படின்னு சொல்ல அப்போ நான் டெய்லியும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். நீ பண்ணுவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நான் இதுவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாள். எங்கே என்கிட்ட காமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. ஹீரோட தங்கச்சியும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ ஈஸியாக டார்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ டார்ச் பண்ணிவிட்டு தரையில் கையை வைக்கும்போது அதை பார்த்த நம்ம ஹீரோட தங்கச்சி அதை கையை தட்டி விட பார்ப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணிடுவான். ஜம்ப் பண்ணிவிட்டு அவன் லாண்டாக போவான். அந்த லாண்டாகிற லக்கத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி கரெக்டாக அந்த லக்கத்தில் ஒரு பஞ்சு வைப்பா. அதை நம்ம ஹீரோ தடுத்துருவான். தடுத்துட்டு சொல்லுவான் சூப்பர் 3 காம்போ டெக்னிக் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ 2 வருஷமாக எனக்கு இதான் டீச் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ தங்கச்சி சொல்ல நம்ம ஹீரோ 2 வருஷமாவா இன்னும் கொஞ்சம் நீ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சி பார்ப்பான் தங்கச்சி ஃபஸ்ட்டுன்னு பயிற்சி பண்ணதை. அவன் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோட தங்கச்சி அவன் நெத்தியிலே ஒரு அடி அடிப்பா. அடிச்சுட்டு நான் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு குதிப்பா. உனக்கு அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். ஆமாம் அப்போ நீ தான் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியே நான் உன்னை அடித்தேன்னா எனக்கு ஒரு விஷ் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ யோசிப்பான். நீ ஃபஸ்ட்டுன்னு பயிற்சி பண்ணும்போது அழுவிக்கிட்டு இருந்த அதனால தான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன விஷ் சொல்லு அப்படின்னு கேட்பான். அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவான். அதை சொல்லிட்டு ஓடிடுவா. இங்கே கொஞ்ச நாளாக நிறைய பேர் சீக்ரெட்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டில். என்ன நடக்குது இங்கே? இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. எதுக்கு நம்ம ஹீரோட்ட எல்லாரும் சீக்ரெட்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அது என்ன சீக்ரெட் அப்படின்னு சொல்கிற இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான எபிசோடு தான் அடுத்த எபிசோடில் புது மெயின் கேரக்டர்னா வரும். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்க்கணும்னா நம்ம என்கே மன்வா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கை போட்டுடுங்கோ.